கிறிஸ்துக்குள்ள அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் அல்லது உபவாச ஜெபம் வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் 2 நாள் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் ஃபாஸ்டிங் ப்ரேயரை நிறைய பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம். சரி, அது எப்படி இருந்தாலும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்ன? ஃபாஸ்டிங் ப்ரேயர்ன்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் ஃபாஸ்டிங் எடுக்கும்போது யாருக்குமே தெரியக்கூடாது. சோர்ந்து போகிற மாதிரி இருக்கிறது, கவலையோடு இருக்கிற மாதிரி நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? தெம்பா பிரியாணி சாப்பிட்ட ஒரு மனிதர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அது போல் இருக்கணும். சரி, இது ஃபாஸ்டிங் ப்ரேயர் எதுக்கு தெரியுமா நம்ம இருக்கணும்? நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட ஒரு பொருள் கேட்டேன். நான் எக்ஸாம்பிள் ரேடியோ கேட்டிருந்தேன். அவர் வாங்கி தர மாட்டேன்ட்டார். 3 நாள் அடம் பிடிச்சி சாப்பிடாமலே பட்டினா இருந்து கேட்டு வாங்கிட்டேன். அதே போல் தான் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா, நம்மளுக்கு ஒரு கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம கேட்கணும். அதுக்காக தான் நம்ம ஃபாஸ்டிங் பண்ணணும். சும்மா சிம்பிளாக எல்லோரும் ஜெபம் பண்ணுறா, ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு ரீசன் வேணும். சரி, அது எப்படி இருந்தாலும் நம்ம இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணும்போது அன்றைக்கி நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதோடைய அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் நீங்கள் சாப்பிடாம உபவாசம் பண்ணுறீங்களே, அந்த காசு நம்மளை போல இருக்கிற நம்மளுக்கு கீழே இருக்கிற ஏழை மக்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். இப்படி உதவி செஞ்சால் தான் உண்மையிலவே நம்ம கர்த்தருக்காக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், நம்ம கர்த்தருக்காக ஒரு நன்மை செய்கிறோம்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக.